ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 24, இறைவசனங்கள் 13 முதல் 35 முடிய. வாரத்தின் முதல் நாள் சீடர்களுள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவிலுள்ள ஓர் ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடி கொண்டும் வினவிக் கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழிநெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிளியோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கியிருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாட்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவர்களிடம், என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாசரேத்து இயேசுவை பற்றியே தான் பேசுகிறோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ராயேலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவர்களுக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாட்கள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களை சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர். அவர்கள் விடியற் காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்களுள் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறு இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெஸ்ஸியா தாம் ஆட்சியடைவதற்கு முன் இன்ப துன்பங்களை பட வேண்டுமல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரமாயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும்போது நம் உள்ளம் பற்றி எறியவில்லையா என்று பேசிக்கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களும் குழுமி இருக்க கண்டார்கள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றம் அளித்துள்ளார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கும் பொழுது அவரை கண்டு உணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பு சகோதர சகோதரிகளே, சுங்க அதிகாரி ஒருவருடைய பணி அந்த மாநிலத்தினுடைய எல்லையிலே பக்கத்து மாநிலத்திலிருந்து வருகிற வண்டிகள், அந்த வாகனங்கள் எல்லாவற்றையுமே பரிசோதிப்பது. ஏதாவது அங்கிருந்து கடத்தி இங்கே வருகிறார்களா என்று பரிசோதித்து உள்ளே அனுப்புவது. இப்படியாக அவர் பல வருடங்களாக இந்த பணியை செய்து வருகிறார். அதில் எப்போவுமே அவருக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருக்கிற ஒரு பணி என்றால், ஒரு தனிப்பட்ட நபர், அந்த வாகனம் ஓட்டுநர், வாரத்துக்கு வாரம் பக்கத்து மாநிலத்துக்கு போய் ஒரு லாரியில் வந்துட்டே இருப்பார். அவர் ஏதோ கடத்துறார் என்று தெரியும். ஆனால் என்ன கடத்துறார் என்று இந்த சுங்க அதிகாரிகளால் ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியல. அந்த வாகனம் முழுவதுமாக ஒரு தரமான பரிசோதனை, தரோ செக்கிப் எல்லாம் நடந்துகிட்ருக்கோம். அங்கே எல்லாம் தேடி பார்ப்பாங்க, ஒன்றுமே கிடைக்காது. அப்புறம் அனுப்பிடுவாங்க. பல ஆண்டுகளாக இந்த ஒரு கடத்தல் பணி நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் ஒன்றுமே அவர்களால் கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் அந்த சுங்க அதிகாரி பணி ஓய்வு பெறுகிற அந்த நாள், ரிட்டையர் ஆகிறார் அன்னைக்கு.
அன்னைக்கு பார்த்து அந்த டிரைவர் லாரி ஓட்டிட்டு வராரு. இன்னைக்கு கூட ஏதோ கடத்திட்டு வராரு என்று தெரியுது. உடனே வண்டியை நிறுத்தி செக் பண்ணி பார்க்குறாங்க, ஒன்றுமே கிடைக்கல. இருந்தாலும் ஒரு ஆவலில் என்னதான் இந்த மனுஷன் கடத்திட்டு வராரு என்று நேரடியாக அந்த ஓட்டுநர் இடத்துல, தம்பி நீ வாரம் ஏதோ கடத்திட்டு வரேன்னு தெரியுது, ஆனால் என்னதான் என்று நாங்கள் தேடி பார்க்கும்போது ஒன்றுமே கிடைக்கல, எனக்கு இன்றைக்கி சொல்லிவிடு, ஏன்னா இன்றைக்கி நான் ரிட்டையர்ட் ஆகிறேன், இனிமேல் வரப்போகிறதில்ல, என்கிட்ட சொன்னாலும் நான் யார்கிட்ட சொல்ல மாட்டேன், என்னை நம்பி சொல்லு, எனக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது தெரிஞ்சுக்கணும் என்று சொல்லி கேட்கிறார். அந்த ஓட்டுநர் சிரித்து கொண்டு, ஐயா நீங்கள் மொத்தம் செக் பண்ணீங்க, ஆனால் லாரியை மறந்துட்டீங்க, நான் கடத்திட்டு வரதே அந்த லாரிகளை தான் என்று சொன்னானாம். அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு நிகழ்ச்சி சொல்லுகிற ஒரு பாடம் என்னவென்றால், அவங்க எல்லாத்தையும் கவனிச்சாங்களே தவிர முக்கியமானதை மறந்து போனார்கள். நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படிதான், பலவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், ஆனால் முக்கியமானதையே நாம் பல நேரத்தில் மறந்து போகிறோம். கிறிஸ்துவர்களாகி நமக்கு முக்கியமானது என்றால் நம்முடைய கிறிஸ்துவின் மீது உள்ள நம்பிக்கை. சோதனை வரும்போது, வேதனை வரும்பொழுது, தோல்விகள் ஏற்படும் பொழுது, குடும்பத்தில் இழப்புகள் ஏற்படும் பொழுது, இறப்புகள் ஏதாவது நடைபெற்றால் அந்த முக்கியமானதாக கருதப்படுகிற நம்பிக்கையை நாம் பல நேரத்தில் இழந்து விடுகிறோம், தொலைத்து விடுகிறோம். இன்றைக்கு நற்செய்தியில் கூட அதை தான் பார்க்கிறோம். முக்கியமாய் கருதப்பட்ட கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற நம்பிக்கை அந்த எம்மாவுசுக்கு சென்று கொண்டிருந்த 2 சீடர்களிலும் இல்லாதவள் தான் போயிருந்தது. இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு 2 சீடர்கள் எம்மாவுசுக்கு நடந்துட்டு போறாங்க. ஏற்கனவே ரொம்ப சோகமா இருக்கிறாங்க. இத்தனை வருஷம் உண்மையான கடவுளாகி ஆண்டவர் இயேசுவோடு நான் கூட இருந்தோம், எவ்வளவோ அற்புதங்கள் அதிசயங்கள் செஞ்சாரு, ஆனா எதிர்பார்க்க நேரத்தில் இப்படி விட்டுட்டு போயிட்டாரே, இறந்து போயிட்டாரு என்று ரொம்ப மனம் வருந்தி அவங்க ஊருக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அப்பொழுது இயேசு அவர்களோடு இருக்கிறார். தான் தான் அந்த உயிர் தாண்டவர் என்று அவரால் நேரம் சொல்ல முடியல, ஆனாலும் இவர்களால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. அந்த ஒரு சிலுவையை, இயேசுவை அறைந்த அந்த சிலுவையை அவர்கள் வெறும் அவமானத்தை சின்னமாகவே பார்த்தார்கள். அதுக்கடுத்து சில பெண்கள் காலையில் கல்லறைக்கு போகிறாங்க. அங்கே இயேசுடைய உடல் இல்லை, கல்லறைக்கு முன்னே இருக்கிற அந்த கல் புரட்டப்பட்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் கேட்கும் பொழுது இவங்க ரொம்ப குழப்பம் அடைகிறாங்க. என்னதான் நடந்துச்சு ஒன்றும் புரியல, நம்பிக்கை இல்லாமல் போகிறது. அதற்கடுத்து இயேசு அவர்களோடு டிராவல் பண்ணுற ஒரு மனிதராக அந்த ஊருக்கு எம்மாவுஸ்க்கு நடந்து போயிட்டு இருக்கிறார். போகும்பொழுது நிறைய குறியீடுகளை அவர்களுக்கு கொடுக்கிறார், சூசகமாக எடுத்துரைக்கிறார். இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை பெருக்கவே இல்லை. இயேசு உயிர் தெழுந்து விட்டார் என்று ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இல்லாமலே போனது. இயேசு இறந்த பிற்பாடு இயேசுனுடைய அந்த விடுப்பு, அந்த ஆப்சன்ஸ், அதை அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியல. போகும்பொழுது அவர்களுக்கு மறைநூலை விளக்குகிறார். அப்பொழுது கூட அவங்களுக்கு காது கொடுத்து கேட்க முடியாத ஒரு நிலை. செவிடன் காதில் ஊதிய சங்கை போல அவருடைய வாழ்க்கை அந்த நேரத்தில் இருந்தது. அதற்கடுத்து எம்மாவுசை அடைந்த பிற்பாடு இயேசு அப்படி அங்கிருந்து பக்கத்து ஊருக்கு நடந்து போவது போல பாவனை காட்ட, அப்பொழுது கூட அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. இருந்தாலும் நல்ல உள்ளம் கொண்ட மனிதர்களாக அன்னைக்கு ராத்திரி அவர்களோடு தங்க இயேசுவை அழைக்கிறார்கள். இயேசு அங்கே அந்த இரவு அந்த உணவு வேளையில அப்பத்தை எடுத்து பிட்டு நன்றி செலுத்தி கடவுளுக்கு போற்றி போடும்போது இவருடைய கண்கள் திறந்தனவாக, மனக்கண்கள் திறந்ததாக விவிலியம் சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, அப்பொழுதுதான் அவர்கள் இயேசுவை உணர்ந்து கொள்ளுகிறார்கள். உயிர்த்த ஆண்டவர் தங்களோடு வந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டார்கள். இதுவரை ஒரு அவமானத்தை சின்னமாக இருந்த சிலுவை அவர்களுக்கு வெற்றியின் சின்னமாக மாறி போனது. இயேசுனுடைய அந்த விடுப்பு, அவருடைய ஆப்சன்ஸ், கண்டிப்பாக இயேசு அவருடைய சீடருடைய மத்தியில தான் இருந்தது என்கிற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு கொடுத்தது. அந்த காலியான கல்லறை அவர்களுக்கு இயேசு உயிர் தெரிந்து விட்டார் என்ற ஒரு நம்பிக்கை கொடுத்தது. இயேசு அந்த வர வழியில விவிலியத்தை, மறைநூலை விளக்குகிறார். அது வரைக்கும் ஒன்றும் புரியல, ஆனால்
அவருடைய உள்ளம் பற்றியிருந்ததாக அவர்களே சாட்சியம் சொல்லுகிறார்கள். இதுக்கெல்லாம் காரணம் நம்பிக்கை. அதே போல இயேசு செய்த அந்த நற்கருணை பகிர்வு, அதாவது அங்கே ஒரு திருப்பலி நிகழ்வேற்றுகிறார். அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு கடவுளுக்காய் அங்கே நன்றி செலுத்தும் பொழுது இவர்களுடைய மனக்கண்கள் திறக்கிறது, நம்பிக்கை பிறக்கிறது. ஆண்டவர் உயிர் தெழுத்து விட்டார் என்று இவர்கள் முழுமையாக நம்புகிறார்கள். நம்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட பல நேரத்தில் நம்ம எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் கொடுக்கிறோமே தவிர முக்கியமானதாக கருதப்படுகிற நம்பிக்கை இல்லாமல் போகிறது. குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை, சோதனை வரும் பொழுது, நம்முடைய உறவு முறைகளிலே விரிசல் ஏற்படும் பொழுது, அடுத்து என்ன நடக்கும் போது என்று தெரியாமல் குழம்பி தவிக்கும் பொழுது, நம்ம குடும்பத்தில் அல்லது நமக்கு பிடிச்சமானவர்கள் யாராவது இறக்கும் பொழுது அந்த இழப்பை தாங்க முடியாமல், அந்த வெறுமையை தாங்க முடியாமல் அப்படியே நிலை குலைந்து போயிருக்கும் பொழுது இந்த முக்கியமானதாக கருதப்படுகிற நம்பிக்கை இல்லாதவர்களாக நாம் பல நேரத்தில் வாழ்ந்து வருகிறோம். இன்றைக்கு இந்த கடவுளுடைய நற்கருணை பகிர்வு, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்படுத்திய இந்த திருப்பலி ஒரு முக்கியமானதாக நம்முடைய வாழ்க்கையில முக்கிய அங்கம் வகிக்கிறது. ஆனால் இந்த திருப்பலிக்கு நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? சரியான நேரத்துக்கு போகிறோமா? சரியான தயாரிப்புகளோடு திருப்பலியில் பங்கு கொள்ளுகிறோமா? முன்னாடியெல்லாம் பிரசங்கத்தை கேட்க முடியாமல் நம்முடைய மனமெல்லாம் எங்கோ அலை பாய்ந்து கொண்டு இருக்கும். அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன துணி போட்டு வந்திருக்கிறாங்க, அவங்க என்ன ட்ரெஸ்ஸு போட்டு வந்திருக்கிறாங்க, இவங்க எப்படி பாடுறாங்க, ஃபாதர் எப்படி பிரசங்கம் கொடுக்குறாரு என்று அதை பற்றியே நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் அப்படியே ஓடி போய் கொண்டிருந்தது. இப்போ புது ட்ரெண்டில் இருக்கிறோம். ஃபோன் எடுத்துகிட்டு போகிறோம். ஃபாதர் கொடுக்குற பிரசங்கம் பிடிக்கல, புரியலன்னா ஃபோன் அப்படியே பொறுமையாக ஆன் பண்ணி வாட்ஸ்அப்பை திறந்து யாராவது குட் மார்னிங் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறாங்களா, குட் நைட் அனுப்பியிருக்கிறாங்களா, இல்லை அவங்க என்ன ஸ்டேட்டஸ் வச்சுருக்கிறாங்க, நாம் என்ன ஸ்டேட்டஸ் வைக்க போகிறோம், இன்றைக்கி யாருக்கு போகிறதுனால நான் அவங்களுக்கு எப்படி விஷ் பண்ணுறது என்று இந்த நேரத்தில் திருப்பலியை நாம் பயன்படுத்தி கொண்டு அதை அவமரியாதை செய்து வருகிறோம். அன்புக்குரியவர்களே, திருப்பலி என்பது நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய மையமாக இருக்கிறது. ஆண்டவராகிய கடவுள் அவருடைய உடனிருப்பை இந்த நற்கருணை வழியாக நம்ம எல்லாருக்குமே கொடுத்திருக்கிறார். ஆகவே திருப்பலியினுடைய மேன்மையை உணர்ந்தவர்களாக தகுந்த தயாரிப்போடு திருப்பலியில் பங்கெடுத்துக் கொள்வோம். குறிப்பாக நேரத்தோடு திருப்பலிக்கு சொல்வோம். கோயிலில் மணி அடிச்சிட்டாங்க, 3வது மணி அடிச்சிட்டாங்க, அப்போதான் வீட்டிலேருந்து கிளம்புறோம் நிறைய பேர். இப்படிப்பட்ட மனநிலை நம்முடைய இருந்தால் மாற்றிக்கொண்டு திருப்பலிக்கான முக்கியத்துவத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொடுப்போம். உயிர் தாண்டவர் நம்ம எல்லாருடைய பிரச்சனைகளிலிருந்து நமக்கு உயிர்ப்பை தந்து அவருடைய பிள்ளைகளாக மாற்ற அருள் பொழிவாராக. இப்பொழுது ஜெபிப்போம். எங்களுடைய தாயும் தந்தையுமான எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வாழ்க்கையில பலவற்றிற்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறோமே தவிர கிறிஸ்துவர்களாகிய நாங்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ, அந்த நம்பிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அதை மறந்து எங்களுடைய மனம் போன போக்கில் வாழ்ந்து வருகிறோம். வாழ்க்கையில பிரச்சனை வரும்பொழுது நம்பிக்கை இல்லாதவர்களாக உம்முடைய இருப்பையே கேள்விக்குறியாக்கி இருக்கிறோம். கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரா, ஏன் இவ்வளவு சோதனை கொடுக்கிறார் என்று பல கேள்விகளை கேட்டு இருக்கிறோம். மன்னியும் ஆண்டவரே, இனி திருப்பலியினுடைய மேன்மையை உணர்ந்தவர்களாக, தொடர்ந்து உம்முடைய உயிர்ப்பின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக என்னுடைய வாழ்க்கையில நாங்கள் தொடர்ந்து பயணிக்க எங்களுக்கு வரமளித்தருளும். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல் இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.